எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட கூட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தானியேல் மாத்திரம் ஒரு தரிசனத்தை கண்டார், அவரோடு கூட இருந்தவர்கள் அந்த தரிசனத்தை பார்க்கவில்லை. இப்போ நீங்க இதுல இருந்து நம்ம கிட்ட என்ன பேசுறாருன்னு நீங்க கேட்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தேவ சத்தத்தையும் தேவ தரிசனத்தையும் பார்க்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் உங்களால் இருக்க முடிகிறதா? சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, வேலை செய்யற இடத்துல, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, சொந்தக்காரங்களுக்குள்ள, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் காண்கிற அனுபவம் இருக்கிறதா? சுற்றி இருக்கிற மனிதர்கள் இருக்கிற சூழலிலே அதன் நடுவிலையும் தேவ சத்தத்தை கேட்கிற, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை ரொம்ப எல்லா மனிதர்களும் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட், பட் ஈவன் தோ இன் தட் சிச்சுவேஷன் யூ கேன் see the vision, you can hear the voice of God. இந்த கிருபை நமக்கு மிக மிக அவசியம். இந்த கிருபையை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தானியேலோடு கூட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆனாலும் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நடுவுல அவன் தேவ சத்தத்தை கேட்கிறான். சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நடுவில் நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். அதுதான் ஆறு பெரிய காரியம். அவனுக்கு மட்டும்தான் தரிசனம் வெளிப்படுகிறது. இன்னொரு கூட இந்த மனுஷரும் அந்த தரிசனத்தை காணவில்லை. நான் மிகவும் நடுங்கி ஓடி ஒளிந்து, அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒரு சத்தத்தை கேட்டு நடுங்கிட்டாங்க. நான் மட்டும் அந்த தரிசனத்தை கண்டேன். அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தரிசனம் பார்க்கிற அனுபவம் இல்லை. இன்றைக்கு என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு நான் உண்மை தரிசிக்கணும், சத்தத்தை கேட்கணும். நான் உண்மை தரிசிக்கணும், சத்தத்தை கேட்கணும். சொல்லுங்க, நான் உண்மை தரிசிக்க வேண்டும், சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்க பைக்ல போயிட்டு இருந்தாலும் சரி, உங்க காதல தேவ சத்தம் துணிக்கட்டும். ஜோம் பண்ணிட்டே போங்க, ஜோம் பண்ணிட்டே வேலை செய்யுங்க, ஜோம் பண்ணிட்டே சமைங்க, ஜோம் பண்ணிட்டே பாத்திரம் கழுவுங்க. அக்கா, என் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், என் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்றைக்கு அவருடைய சத்தம் கேட்கிற நாள், இன்றைக்கு அவருடைய தரிசனத்தை காண்கிற நாள். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. என் தேவன் உங்கள் கண்களை திறக்கிறார். உங்கள் கண்கள் தரிசனம் காண்கிற கண்களாய், உங்கள் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற கண்களாய், செவிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். Take this prophetic word. பேசிக்கொண்டிருக்கும் போது வியாதி நீங்கட்டும், மரண கண்ணிகள் முறியட்டும், எல்லா பலவீனங்களை உடைக்கிறேன். இப்பொழுதே பிறந்தநாள் திருமண காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Once again I pray for the sickness be healed in Jesus name. Amen. God bless you. Have a blessed day.